மாடமையில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தனாகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 4000 திவ்ய பிரபந்தம், அதில் பெரியாழ்வார் திருமொழி அனுபவித்து இப்பொழுது நாச்சியார் திருமொழி ஆரம்பிச்சிருக்கோம். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டாளுடைய விசேஷங்களை பார்ப்போம். 13ஆம் திருமொழி அந்த மதுரை தேசத்தில், அங்கே தான் இருக்கா ஸ்ரீவில்லிபுத்தூர், அந்த ஏரியாவில் ஏதாவது எனக்கு அவனை நான் போய் சேவிக்கலை, அவனை நான் அடையவில்லை அப்படின்னா அப்புறம் இந்த உயிர் எதுக்கு? நான் இந்த உயிரை வச்சுன்னு இருக்கணுமா இல்லையா? நம்ம ஓடம் பார்ப்போம் இல்லையா? அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை, நீங்கள் நாம் யார்கிட்டாவது போய் எனக்கு என்னுடைய இன்றைக்கி நான் ஃபாரின் போகணும் அல்லது எனக்கு ப்ரமோஷன் வரணும் அப்படின்னு யார்கிட்டயாவது ஜோசியர்கிட்ட கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவார்? 48 நாள் விரதம் இருங்கோ, இதை பண்ணுங்கோ, நடந்துடும். இவன் 48 நாள் விரதம் இருப்பார், நடக்காது. ஆஞ்சநேயருக்கு வாலில் பொட்டு வச்சுன்னு வாங்கோ, பொட்டு வச்சுன்னு வந்துடுவா, நடக்காது. இது இவனுக்கு தெரியாது அல்லது அவர்களுக்கு தெரியாது, உள்ளுக்குள்ள வேலை நடந்துட்டு இருக்கு. இவா செய்தது இவர்களுடைய வினை உள்ளுக்குள்ள வேலை நடந்துட்டு இருக்கு, நமக்கு வெளியில தெரில. அதாவது நம்ம கயிறை, ஒரு பெரிய நீண்ட கயிறை இந்த பக்கம் ஆட்டுற போது அந்த பக்கம் அந்த நம்மளுடைய இங்கே ஆட்ட அதனுடைய விளைவு அங்கே போய் சேர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வேலை நடந்துட்டு இருக்கும். ஆனால் இவன் மனசு என்ன பண்ணுன்னா, நான் இவ்வளோ பண்ணனே எனக்கு ஒன்றுமே நடக்கலையே, நான் இவ்வளோ பண்ணனே எனக்கு ஒன்றுமே நடக்கலையே, இந்த உயிரை வச்சுட்டு இருக்கணுமா நான்? இதை நாம மட்டும் இல்லை, ஆண்டாளே திங்க் பண்ணிருக்காளாம். நான் இவ்வளோ இருந்தேன், ஏன் சீத்தையே திங்க் பண்ணிருக்கா, இவ்வளோ நாள் இருந்தேன், ராமபிரான் வரல, நான் எதுக்கு இருக்கிறது? இவன் பாட்டுக்கும் தினம் என்னை ராவணன் நச்சரிச்சுன்னு இருக்கான். எனக்கு அவனை காண்டவே பிடிக்கல, பார்க்கவே பிடிக்கல. வர்ற போதெல்லாம் ஏதாவது ஒரு வேஷம் போட்டுன்னு வருது, எதையாவது பொய்ய சொல்கிறது. அரசனாலே இப்படி தான் இருப்பானோன்னு தெரியல. என்னை தினம் நச்சரிக்கிறான். ராமான் எப்போ என்னை 11 மாதம் எடுத்து நீ எப்போ என்னை கூட்டின்னு போகிறேன்? நீ வருவே வரமாட்டியா? இதுக்கு மேலே நீ வருவேன்னு எனக்கு தோணலை. நான் என்னை மாய்த்து கொள்வது தான் வழியாக இருக்குமோ அப்படின்னு சீதை நினைத்த மாதிரி இவ சொல்கிறா. 13ஆவது திருமொழியில் எனக்கு அவனோட சேர்வேனான்னு தெரியல, அதுக்கப்புறம் நான் இந்த உயிரை எதுக்காக வச்சுன்னு இருக்கிறது, தேவை இருக்கா அந்த உயிருக்கு அப்படின்னு கேட்கல. இதற்கு அடுத்தது 14ஆம் திருமொழியில் கடைசியில் பரம பக்தி ஏற்படக்கூடியது. அதுதான் தன்னுடைய வாயால், கண்டீரோ நான் இதெல்லாம் பார்த்தேன், நீர் இதையெல்லாம் பார்த்தீரோ, நான் இவ்வளவு சொல்லி வந்தேன், நான் அதை அனுபவித்து விட்டேன், நான் அவனை அடைந்து விட்டேன் அப்படிங்கிறத பலஸ்ருதியாக சொல்வதாக 14 திருமொழிகள் அமைந்திருக்கிறது. இப்போ முதல் திருமொழியை பார்க்கலாம். கண்ணனை இணக்கு என காமனை தொழுதல். கண்ணன் திருவடிகளை நான் அடைய வேண்டும், அதற்கு காமனே நீ எனக்கு வழி சொல். அதாவது யார் மூலியமாவது அடையணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும், அந்த ஆச்சாரியனை கெட்டியமாக பிடித்து கொள்ளணும், அவன் மூலியமாக நாம் பெருமாளை அடைய வேண்டும் அப்படிங்கிறது. இப்போ நான் பெருமாளை அடைய வேண்டும் அப்படின்னா எனக்கு காமன் என்பவன் வேண்டும். அதைத்தான் இவ சொல்கிறா. தையொரு திங்களும் தரை விளக்கி. நான் முதல்ல என்னென்னலாம் பண்ணேன், ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிக்கிறா. தை மாதம் முழுவதும் அவன் வருவான்னு முதல்ல க்ளீன் பண்ணுறேன். என்னத்தை க்ளீன் பண்ணுறேன்? என் மனசை க்ளீன் பண்ணுறேன். இந்த மனசில் கெட்ட எண்ணங்கள் இருக்குது, முதல்ல அதெல்லாம் விளக்குறேன். அதற்கு நான் என்ன பண்ணணும்? 1 பூஜை பண்ணணும், 2வது என் உள்ளத்தை தெளிவ வைக்கணும். தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலம் இட்டு மாசி முன்னாள் ஐய நுண் மண் மணல் கொண்டு தெரு அணிந்து அழகினுள் அழகு இங்கு அலங்கரித்து அவன் அங்க தேவா உய்யவும் ஆங்கொலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தழலும் உமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே. அதாவது இது என்னது? தை மாதம் முழுவதுமாக நான்
அழகாக கோலமிட்டு அவன் வரும் இடத்தை அலங்கரித்து குளிரச் செய்து மண்டலமிட்டு வட்டமிட்டு கோலமிட்டு மாசி மாதன் முதல் பட்சத்திலே மீட்டு மாசி முன்னாள் ஐய நுண் மணல் கொண்டு. முதல் பட்சத்தில் அப்படின்னா வளர்கரை, வளர்பிறையில் இவன் ஆரம்பிக்கிறது வளர்பிறை, அடுத்த தேய்பிறை, அடுத்த வளர்பிறை. இந்த வளர்பிறையிலே அழகிய நுண் மணலை கொண்டு என்ன பண்ணிருக்கேன், அழகாக அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல எதிர்கொண்டு வரவேற்றல். நான் என்னுடைய இடத்த நான் கிளீன் பண்ணிக்கிறேன், என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறேன், தயார்படுத்திக் கொள்ளுகிறேன் அப்படின்னு அர்த்தம். முதல்ல எதை ஒன்று நம்ம செஞ்சாலும் நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய இடத்தை அதற்கு தயாராக செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். நெருப்பு பொறிகளை சிந்தும் ஒப்பற்ற சக்கரத்தை திருக்கையிலே கொண்ட வேங்கடவர்க்கு என்னை விரிக்கற்றியே. அதாவது பகவானிடத்திலே கூறக்கூடியதாக மண்மனை மட்டும் தொழுதால் போதாது, அந்த காலத்தில் இருக்கக்கூடியதாக நான் திருவாழி ஆழ்வானை கையிலே எடுத்துக்கொண்டு திருமலையிலே வந்து நிற்கிற வேங்கடமுடையானுக்கு வையதோரு தழலும் உமிழ் சக்கரக்கை, எதிரிகளை தழலும் உமிழ் அப்படி தக 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 தகன்னு மின்றதான் சக்கரம், பகவானுடைய சக்கரம். எதிரிகளை அழிப்பதற்காக வருகிறது. இப்போ அடுத்த வாரம் நாம் பார்க்க போகிறோம் சிசுபால வதம். நாராயணியத்தில் ருக்மிணி கல்யாணம் பார்த்துட்டு அதற்கப்புறமாக வரக்கூடியது சிசுபால வதம். ருக்மிணி கல்யாணத்திற்கு இப்போ நாம் வந்து பெருமாள் வந்து ருக்மிணியே அதனுடைய லிக்கிதம் கொடுக்கறது, அந்த லிக்கிதத்தை பார்த்தோம் இந்த வாரம். அந்த லிக்கிதத்தை இவன் கொண்டு வந்து ஒரு அந்தணன் பெருமாளிடத்திலே தந்து, ருக்மிணி உனக்காக காத்திருக்கிறாள், உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்ல, அந்த 7 பாசுரங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் வரக்கூடிய பாசுரங்களுடைய அர்த்தத்தை பார்த்து அந்த லிகிதத்தை உணர்ந்து பகவான் அங்கேருந்து கிளம்புற துவாரபுரியிலேருந்து துவாரகையிலேருந்து கிளம்பி ருக்மிணியை ஏற்றுக்கொள்கிறார். அதை அடுத்த வாரம் அந்த ருக்மிணியினுடைய கல்யாணத்தை சொல்லச்சே எல்லாருமே தாயாரினுடைய பாசுரங்களைத்தான், அதாவது நாச்சியாருடைய பாசுரங்களைத்தான் சொல்லுவார். எந்த பாசுரம்னு அடுத்த வாரம் வரக்கூடிய பாசுரம் வாரணமாயிரம் சூழ வலம் செய்து, அதைத்தான் தாயார் அன்னிக்கே, அதாவது மகாலட்சுமியுடைய அம்சமாக பிறந்தவள் தான் பூமி தேவி, பூமி தேவியுடைய அம்சமாக பிறந்தவள் தான் ஆண்டாள். அப்படிப்பட்டவள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பகவானை வேண்டிக் கொள்கிறாள். இரண்டாவது பாசுரம் வெள்ளை நுண் மணல் கொண்டு. முதல்ல அந்த மணல் எடுத்து கூடு கட்டினா வீடு கட்டினா அந்த மணல் கொண்டு தெரு அணிந்து வெள்வரை புதன் முன்னம் துறை படிந்து முள்ளும் இல்லா சுள்ளி எரிமடுத்து. முள்ளுமில்லா சுள்ளி எரிமடுத்து, அதாவது வெள்வரைப்பதன் முன்னம் அப்படின்னா நாட்காலே நீராடி, அதாவது வெள்ளி முளைப்பதன் முன்னம் அப்படின்னு அர்த்தம். முன்னாடியே ஏந்திருந்து அந்த மாதிரி எழுந்திருக்கணுமா. அதாவது இதில் என்ன சுவாமின்னா, இவளுக்கு எப்பயும் தூக்கம் வர்றதே கிடையாது. பகவானையே நினச்சின்னு படுத்துன்னு இருக்காளா, இந்த பகவானை நினச்சிட்டு இருக்க கனவு வருது. இந்த கனவு கலைஞ்ச உடனே ஏந்து உட்காந்துடுறா. 2 நாழிகை போது வந்த கனவு கலைந்த உடனே 2வது நாழிகையில் வெள்ளி முளைக்கும் எழுந்து உட்கார்ந்து விட்டு பகவான் எப்போ வருவான், பகவான் எப்போ வருவான். எந்த விஷயம் கனவிலே வந்ததோ அந்த விஷயம் நனைவாக துடித்து கொண்டிருக்கும் காரிகையாக ஆண்டாள். அதே கல் அவிழ் பூங்கனை தொடுத்து, என்ன கல் அவிழ் பூங்கனை தொடுத்து கொண்டாளாம். அதாவது உன் விஷயமாக நான் நோன்பு நோக்கிறேன். இதில் ஒரு விஷயம் வருது, முள்ளுமில்லா சுள்ளி அப்படின்னு சொல்றார். முள்ளுமில்லா சுள்ளி எரிமடுத்து அப்படின்னு நீர்த்துறைகளிலே சென்று முழுகி முள் எறும்பு முதலிய இல்லாத விறகுகளை நெருப்பிலே எடுத்து. நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஏன் இதை சொல்கிறா அப்படின்னா அடுத்த பாசுரங்களை நமக்கு விளக்கம் தெரியும். ஆண்டாள் வந்து பூ பறிக்கச்சே, அந்த மாலை பறித்து ஆண்டவனுக்கு சூட்டச்சே, நான் முதல்ல சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த வண்டு மொச்சின்னு இருக்கே, வண்டு மை தனைய கூந்தல் அப்படின்னு அந்த வண்டு வந்து இந்த பூக்கள்லாம் உட்கார்றதே அப்படின்னா வண்டு மொய்ப்பதற்கு முன்னமேயே அந்த மலர்களை தான் எடுத்து வந்து விட்டாளாம். அந்த மலர்களை தான் எடுத்து வந்து பகவானுக்கு அதை மாலையாக கட்டி கொடுக்க வேண்டும்னா எப்போ எழுந்திருக்கணும்? அருணோதயம் முன்னாடி எழுந்திருக்கணும் இல்லையா?
சந்திரோதயம் முடிந்து அருணோதயத்துக்கு முன்னாடி எழுந்திருந்தாதான் வண்டு வருவதற்கு முன்னாடி அந்த பூக்களை கொய்ய முடியும். அந்த மாதிரி பூக்களை கொய்து, மலர்களை கொய்து அதை மாலையாக்கி கொண்டு போய் ஆண்டவனுக்கு கொடுக்கறது. அந்த மாதிரி இந்த சுள்ளி எரிமடுத்துன்னா, நான் உனக்கு நான் என்னுடைய நோன்பு நோக்கச்சே அதற்கு நெருப்பிலே போடுறேன் இல்லையா சுள்ளி, இந்த சுள்ளியை வேறு எதுவுமே டச் பண்ணிடக்கூடாதான். எது அங்கே இருக்கக்கூடிய எறும்பு இந்த முதலானவைகள் எல்லாம், அதில் முள் இருக்கக்கூடாது, எறும்பு இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த நான் படைக்கிறது எல்லாமே தேவனுக்கு படைக்கிறோம், எல்லாமே பகவானுடைய அம்சம். உன்னுடைய அம்சமாக வரக்கூடியவன் தான் வருணன், உன்னுடைய அம்சமாக இருக்கக்கூடியவன் தான் அக்னி, உன்னுடைய அம்சமாக இருக்கக்கூடியவன் தான் காமதேவன். எல்லாமே உன்னுடைய அம்சமாக இருக்கக்கூடியதுனால அவன் மூலியமாக நான் உனக்கு சமர்ப்பிக்கக்கூடிய அனைத்துமே எப்படி இருக்கணும்? க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், பார்த்து 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 பண்ணணும், எந்த விதமான அப்பழுக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், முயற்சி செய்து நோன்பிருக்கேன். கிருஷ்ணா நீ என்னை ஏற்றுக்கோ கிருஷ்ணா. கடல் போன்ற கரிய நிறத்தை உடையவனுடைய திருநாமத்தை உன் அம்பிலே எழுதி கொண்டு கொக்கின் உருவில் வந்த பகாசுரனை வாயை பிளந்த பெருமானிடம் நீ என்னை சேர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு காமதேவன்கிட்ட சொல்கிறார். யார்? புள்ளின் வாய் பிளந்தானை. இதை ஆண்டாள தான் சொல்கிறேன். கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு இடத்துலையும் கிருஷ்ணனை சொல்கிறதும் மற்ற அவதாரங்களை சொல்கிறதும் இங்கேயும் அதை தான் சொல்கிறா. புள்ளினை வாய் பிளந்தான் என்பதோடு இலக்கே இனி புகவன் என்று எய்கிற்றியே, என்னை ஏற்றுக்கொள்வாயே அப்படிங்கிறார். அடுத்த பாட்டு, மற்ற நன் அருமலர் முறுக்க மலர் கொண்டு முப்போதும் உன் அடி வணங்கி. மற்ற நன்மலர் அப்படின்னா ஊமத்தை மலர் அப்படின்னு சொல்கிறார். முறுக்க மலர்கள், விதம் விதமான மலர்கள், சாதாரணமாக எடுத்துக்கலாமே, விதம் விதமான மலர்கள், அழகான காலை மாலை உச்சி 3 பொழுதுகளிலும் மலரக்கூடிய மலர்கள். ஒரு மலர் கார்த்தால மலரும், நமக்கு தெரியும். தாமரை எப்போ மலரும், அல்லி எப்போ மலரும், சூரியகாந்தி பூ எப்போ மலரும், டிசம்பர் பூ எப்போ மலரும், நந்தியாவட்டை எப்போ மலரும், முல்லை எப்போ மலரும், மற்ற ரோஜாக்கள் எப்போ மலரும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே சமயத்தில் மறந்துடாது. ஒன்று ஒவ்வொரு முறையிலே மலரக்கூடிய மலர்கள். அதைத்தான் உதாரணமாக சொல்றா. மத்த நன் அருமலர் முறுக்க மலர், ஊமத்தை மலர்கள், முறுக்க மலர்கள், இதையெல்லாம் எப்போ நான் 3 வேளை எடுத்துக்குறேன். எப்போ வரேன்? முப்போதும் உன்னடி வணங்கி அவை எடுத்துட்டு மாலையாக்கி உன்னடி அதை வணங்கி தத்துவம் இலி என்று நெஞ்சு எரிந்து வாசகத்து அழித்து உன்னை வைதிடாமே. சத்தியம் செய்து தப்பினவன் நெஞ்சு கொதிக்கிறது அப்படிங்கிறார். வாயாலும் அழித்து உன்னை வையாமல் இருக்க வேண்டும். அதாவது யாராவது உன்னை பற்றி ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கோ, எனக்கு மனசு பொறுக்காது கிருஷ்ணா. அது யார் அவன் உன்னை சொல்கிறதுக்கு? இப்படி நாம் சொல்கிறோம் இல்லையா, என்னுடைய அப்பா அம்மா அவளை நீ எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் தப்பே செஞ்சிருக்க மாட்டா. அவள் ஏன் அப்பா அம்மா ஏதோ பேசியிருக்கா, அதை நீ எப்படி தப்பாக எடுத்துக்கலாம்? இப்படி எவ்வளோ பசங்க சொல்கிறா. உண்மைதானே அது? அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நம் தாய் தந்தையரிடத்தில் இருக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை நாம் தொழும் தெய்வத்தினிடம் இருக்க வேண்டும். அந்த தெய்வம் நாம் கூப்பிட்ட குரலுக்கு வரல அப்படின்னா, நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்பா, இன்னும் நான் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம், பூர்வ ஜென்ம கர்மா போட்டிருக்கு, அந்த புண்ணியம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது போட்டிருக்கு, அவன் வந்துட்டான், என்னை ஆட்கொள்ளுவான், எப்போ வேணாலும் எடுத்துப்பான் என்ன. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறான். ஏன்னா இந்த நான் செய்த பூர்வ ஜென்மத்திலே செய்த கர்மாக்கள் விலக வேண்டும் என்று வெயிட் பண்ணுறான் என்று நான் நினைக்க வேண்டும். யாரும் ஒன்றை சொல்லவே கூடாது. நான் எப்படி என்ன கொத்தலர் பூங்கனை தொடுத்து கொத்தா மலர் பண்ணிட்டு வந்திருக்கேன். கொஞ்சமா இல்லை, கொஞ்சம் மலர் எடுத்துன்னு வரல, கொத்தா மலர் பயிச்சுன்னு வந்திருக்கேன். கோவிந்தன் என்பதோர் பேதி வித்தவன் வேங்கடவாணன் என்னும் விளக்கினில் புகை என்னை விரிக்கிற்றியே. நான் எப்படி நெஞ்சு எரிந்து உன்னை வையாமல் இருக்க வேண்டுமானால் நீ என்னை வேங்கடவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு. நீ சேர்க்கலன்னு வச்சுக்கோ. ஏன்னா நம்ம முதல்ல அதுக்காக தான் பார்த்தோம். இந்த 12 திருமொழியையும்
அதனுடைய விசேஷம் அர்த்த விசேஷங்களை ஒரு கோத்ரூ பண்ணினோம். அதில் என்னை நீ தூது அனுப்பு அப்படின்னு மேகங்கள் சொல்கிறது தூது அனுப்புறா நடக்கலை. அவளுக்கு ஏற்பட்ட ஊழல் தீரலை. இதையெல்லாம் செய்து வருமா போல. இப்போ இதில் மன்மதனை சொல்கிறா, நீ ஏதாவது தப்பு பண்ணினேன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற. அப்புறம் நான் சும்மா இருக்கவே மாட்டேன். மன்மதனை திட்டுற, நீ தான் எனக்கெல்லாம் காரியமாக இருக்கும். கோவிந்தன் என்று சொல்லப்படும் ஒரே நாமம் எது? கோவிந்தன் என்பது ஓர் பேர் எழுதி. இதில் வியாக்கியான கர்த்தா சொல்லச்சே, நல்லவன் என்று இதுவரை பெயரெடுத்த நீ அந்த கானமும் வானரமும் வேடுமுடை வேங்கடம். நான்முகன் திருவந்தாதில் நமக்கு பிடிச்சவர் சொல்லுவார். யார்? திருமழிசை பிரான். கானமும் வானரமும் வேடும் உடை வேங்கடம். அது எப்படிப்பட்டது? இந்த கானகத்தால் சூழ்ந்தது. வேடுடை ஒரே ஒருத்தனால தான் என்னை காப்பாற்ற முடியும். யார் அவன்? அந்த ஒருத்தன், ஒருவன் முதலாளி, அவன்தான். அந்த கோவிந்தன் என்பது ஓர் பேர் எழுதி. நீ அது வேங்கடவன் சொல்லிக்கோ, கோவிந்தன் சொல்லிக்கோ, கிருஷ்ணன் சொல்லிக்கோ, ராமன் சொல்லிக்கோ, எதை வேணாலும் சொல்லிக்கோ, வித்தகன்னு சொல்லிக்கோ, நீ எப்படி வேணாலும் சொல்லிக்கோ, 1008 நாமம் சொல்லிக்கோ, 1,00,000 நாமம் சொல்லிக்கோ, எல்லாமும் அவனுடைய திருநாமங்கள் தான். ஒரே ஒரு பேர், என் மனதுக்குள்ளே இருக்கக்கூடியவன், அவனுடைய பேர் எழுதி உனக்கு கொடுக்குறேன். கோவிந்தன் என்பது ஓர் பேர் எழுதி உனக்கு கொடுக்குறேன், என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்கிறான். அடுத்த பாசுரம், சுவரில் புராண நின் பேரெழுதி. நான் ஏதோ தண்ணியில் எழுதியிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா கிருஷ்ணா? மன்மதனே, கிடையாது. சுவரில் நின் பேர் எழுதி. அவனுடைய பேரை எதில் எழுதியிருக்க? சுவரில் எழுதியிருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அழியாமல் அவனுடைய பெயரை நான் மனதில் எழுதி கொண்டிருக்கிறேன். எந்த சமயத்திலும் யாராலும் அழிக்க முடியாது, என்னிடமிருந்து அவனை பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட சுவரில் புராண நின் பேரெழுதி நர் பொற்கொடிகளும் துரங்கங்களும் கவரி பிணாக்களும் கருப்பு வில்லும் காட்டி தந்து தேன் கண்டாய் காமதேவா. என்னது? காட்டி தந்தேன் கண்டாய், காட்டி தந்து தேன் கண்டாய். நான் இதைத்தான் உனக்கு காட்டினேன் காமதேவனே. அவரை பிராயம் தொடங்கி என்னும் ஆதரித்து எழுவன். என் தடமுலைகள் துவரை பிரானுக்கே சங்கல்பித்து தொழுது வைத்தேன் ஒல்லை விதிக்கற்றியே. நான் அவனுக்காகவே தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கேன். அவன்தான் என்னை ஏற்றுக்கணும். யாரு? அவன் ஒரு முதலே. இதுதான் இவர் சொல்லுவார், திருமகளம் பெருமாட்டி மகிழும் மன்ன செழுங்கனிய கொழும்பாகே தேனே, தெய்வ திருமகளை கரத்தை வென்றி தனுவெடுத்த ஒரு முதலே தர்மப்பேரே அப்படிங்கிறது வள்ளலாருடைய வாசகம். யாரு? ராமநாம பதிகம் அப்படிங்கிறதுல நம்ம திருவள்ளூர் வீரராம பெருமாளை குறித்து பாடச்சே இந்த பாசுரத்தை சொல்லுவார். ஒரு முதல்னா அவன்தான், அந்த ஒருவன் தான். அவனுடைய பேரை நான் எதில் எழுதியிருக்கேன்? சுவரில் எழுதியிருக்கேன். சுவரில் புராண, அவனுடைய பேரை மன்மதனே நான் எழுதி வச்சிருக்கேன். நின் பேர் எழுதி வச்சிருக்கேன். உன்னுடைய பேரை சேர்த்து எழுதி வச்சிருக்கேன். எங்கெங்கெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் பாரு. நல்ல துகில் சுறாமீன்கள் எழுதப்பட்ட நல்ல துகில் கொடிகளும் துரங்கங்களும், அதாவது குதிரைகளும், சுவரி பிணாக்கள், கவரி பிணாக்கள், அதாவது கவரி வீசக்கூடிய மான்கள், சாமர கவனிகள் வீசக்கூடிய மான்களுடைய அந்த கவரி மான்களுடைய முடியை எடுத்துக்கொண்டு அதை வீசக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடியவர்களும், கருப்பு வில்லும், அதாவது கருப்பு வில் அப்படின்னா இப்பாகியது விகாரம் அப்படின்னு தமிழில் ஒரு வார்த்தை வரும். அதாவது கரும்பு அப்படிங்கிறத கருப்பு அப்படின்னு சொல்ற. கருப்பு வில்லும், கரும்பு வில்லும், கரும்பு வில்லு இருக்கக்கூடியவன் யாரு? இதெல்லாம் மன்மதனை சொல்ற. ஏ மன்மதனே, உனக்கு உரித்தாகும்படி செய்வேன். இதெல்லாம் உனக்கு நான் செய்கிறேன். நான் சாமரம் போடுறேன், உனக்கு வில்லு கையில் கொண்டு வந்து தரேன், நல்ல துகில் கொடி கொண்டு. ஏன்னா நீ எடுத்துக்கொள்ளக்கூடியவன் துகில் கொடி. பகவான்கிட்ட அடுத்தது நம்ம அடுத்த 10 பாசுரத்தில் பார்க்க போகிறோம். பகவானுக்கு மேலேயும் கீழையும் இருக்கணும்னு கருடன் கேட்டானா. அது எப்படி? மேலேயும் நான் இருக்கணும், கீழையும் இருக்கணும். பகவான், நீ எனக்கு நடுவில் இருக்கணும் அப்படின்னு கருடன் நினச்சின்னு கேட்குறான். நான் பகவான் நினச்சின்னு இருக்கார். அப்படியா அப்படின்னு அதை அடுத்த 10 பாசுரத்தில் பார்ப்போம். அந்த மாதிரி நான் உனக்கு எல்லாம் செய்வேன். நீ என்ன பண்ணணும்? என்னுடைய நாதனை
நான் விரும்பியபடி எப்படி அவரை பிராயம் தொடங்கி என்னும் ஆதரித்தேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்பா அம்மா சொல்லி 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 வளர்த்துருக்கா என்ன. இதற்காகவே என்னை உரியேற்றி கொண்டேன். எப்படி பீஷ்மரை கொல்லணும்னு விரதம் எடுத்து அவரை கொல்வதற்காகவே பிறந்து வந்தவனை எங்கே ஆரம்பிக்கிறது, அம்பிகை அம்பாலிகையில் ஆரம்பித்து அங்கிருந்து அதே நினைப்பாக இருந்தது போல இவளை என்ன சொல்கிறா, நான் குழந்தை பிராயத்திலிருந்தே பகவானை அடைய வேண்டும், பெருமாளை நினைத்தே நான் வளர்த்தேனே, என்னை வளர்த்து வந்திருக்கேன். அதை நான் விரும்பும் கண்ணனை பெற காமர் தாதையான அவனுடைய பிள்ளையாகையாலே எனக்கும் பிள்ளையான உன் காலில் விழும்படி என்றோ நிலை ஆகிவிட்டது அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தை போட ஒல்லை விரிக்கிற்றியே ஆற்றாமையை கண்டு. அதாவது எல்லாத்தையும் பேசிகிட்டே வரைச்சே காமதேவனே, நான் பார்த்தியா அவனுக்காக நான் உனக்கெல்லாம் செய்யறேன்னு சொல்கிற அளவுக்கு இறங்கிட்டேன் பார்த்தியா அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். இதை நம்ம கடைசியில் இந்த 10 பாசுரங்களை முடிக்கச்சே இதனுடைய அர்த்த விசேஷம் எப்படி இது ஜீவாத்மா பரமாத்மாவுக்கும் நம்முடைய ஆச்சாரிய தத்துவத்துக்கும் ஃபிலசாபிக்கலாக ஒத்து போகிறது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிகிட்டே வந்தோம்னா நமக்கு ஃபிலசாபிக்கலாக சொன்னோம்னா மற்ற விஷயங்கள் மனசில் நிற்காது, அதுவும் நிற்காது. இதனால் நம்ம அர்த்த விசேஷங்களை பார்த்துட்டு கடைசியில் அந்த பார்க்கலாம். அதாவது என்னுடைய பரமபக்தியினுடைய விஷயம். அரவம் அவரம் அப்படின்னா, அரவம்னா பாம்பு, அவரம்னா இது ஒரு விதமான அவரப்பிராயம். அவரம் அப்படின்னா ஆரம்ப பிராயத்திலேருந்துன்னு அர்த்தம், அதாவது இளம் பிராயத்திலேருந்துன்னு அர்த்தம். சிறு வயதிலிருந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நாளிலிருந்து நான் பகவானையே நினச்சிட்டு இருக்கேன். எதனால் இடை வைராக்கியத்தை குறிக்கக்கூடியது, இடையில் வரக்கூடியதுன்னு. இடை என்றால் வைராக்கியம் என்று அர்த்தம். இப்போ அடுத்த பாசுரம், வானிடை வாழும் அவ்வானவர்க்கு. வானவர்னா எங்கே இருப்பா, மேலே தான் இருப்பான்னு தெரிஞ்சு போச்சு. வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவிசு. எது நம்ம வேள்வியில் கொடுக்குறது, அவிசு கொடுக்குறோம் இல்லையா, அது அவர்களுக்கு போகிறது. யாருக்கு? வருணனுக்கு போகிறது, அக்னிக்கு போகிறது, இந்திரனுக்கு போகிறது, தேவர்களுக்கு போகிறது, பிரம்மாவுக்கு போகிறது, சிவனுக்கு போகிறது, விஷ்ணுவுக்கு. அக்னியில் கொடுக்கக்கூடிய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தும் அவனுக்கு யாருக்கு கொடுக்குறோமோ அவனுக்கு எடுத்துக்கொண்டு அக்னி சமர்ப்பிக்கிறான். அதை தான் சொல்கிறா, வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறைவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவது ஓர் நரி புகுந்து கடப்பதும். ஏதாவது சில்மிஷம் பண்ணின காமதேவனே அதற்காக சொல்றாவோ, மோப்பதும் செய்வது ஒப்ப ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கு என்று உன்னை தொழுது என் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. டேய் மன்மதா, நீ வேற யாருக்காகவும் நான் இதை பிறக்கவே இல்லை. இந்த உடம்பு இருக்கு அப்படின்னா அது பகவானுக்கு மட்டும்தான் சொந்தமானது. என் மனம் இருக்கு அப்படின்னா அவனுடைய திருவடியை மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கக்கூடியது. நான் வாழும் மட்டிலும் இங்கு இருக்கக்கூடிய நாட்கள் அனைத்திலும் ஊன் இடை ஆழிசன், இந்த ஊன் இடையிலே இந்த ஆவி இருக்கும் வரையில் ஆழி சங்கு உத்தமர்க்கு என்று என்னுடைய கைகள் உன்னித்து எழுந்த என் தடமுறைகள். அவனுக்காகவே இந்த உயிரையும் உடலையும் நான் வைத்து கொண்டிருக்கிறேன். நீ ஏதாவது சில்மிஷம் பண்ணிடாத, உனக்கே நாம் ஆட்செய்வோம். அந்த ஏகாரம் திருப்பாவையில் பார்த்துருப்போம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படிங்கிற அந்த ஏகாரத்தை ஒவ்வொரு இடத்துலையும் வேறு எங்கேயும் எனக்கு யாரும் இல்லை, நீ மட்டும்தான் எனக்கு அப்படின்னு பெருமாளை சொல்கிறதுக்காக காமதேவன் இந்த இடத்துல சொல்கிறான். இப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சின்ன விஷயம். ஆச்சாரியன் திருவடியில், ஆச்சாரியனே நான் உன்னை சரணமடைந்து விட்டேன், நீர் என்னை பகவானிடம் சமர்ப்பித்து விடும் அப்படின்னா, நான் எங்கேயாவது சின்ன சின்ன தப்பு பண்ணிருப்பேன், அந்த தப்புனால வச்சுண்டு என்னை ஏதாவது பண்ணிடாதீங்க. மிரட்டுமா போலே அடிபணிதல் அப்படிங்கிறது ஆகுபெயராக வரக்கூடியது. மிரட்டுமா போலே அடிபணிதல், அதைத்தான் இந்த இடத்துல இவ கையாளுறார். அதாவது ரொம்ப எகிறது, ஆனால் எகிரல, அடக்கி வாசிக்கிறது அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். உனக்கே நாம் ஆட்சியும் பிறர்க்காக இருப்பு பற்றி பேச்சியவள் வாயில் விழாதில் உன்மதனே வயிற்றில் பிறந்த உன் காலில் விழும்படி என்றோ ஆகிவிட்டது அப்படிங்கிறார். யாரு? தாதை, காமர் தாதையான அவளுடைய பிள்ளையாகியாலே எனக்கும் அவனுடைய
வில்லிலிருந்து பிள்ளை ஒல்லை விதிக்கிற்றியே, வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை, நீ மட்டும்தான் எனக்கு தேவை என்று அவனை நான் நினைத்து கொண்டிருக்கும் போது நீ அவனிடம் என்னை சேர்ப்பிப்பாயாக அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறார். 5 பாசுரம், அடுத்த 5 பாசுரங்களையும் மீதி அடுத்த வாரம் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம.